இது குழிப்பணியார மாதிரி இருக்கு அத்துலியாவோட கண்ணு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. அவங்களாம் எப்போதும் போல வைபவ் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க ப்ரோ. அத்துலியாவும் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்ன அவங்க ரோலுக்கு என்ன நியாயம் பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிருக்காங்க. ஆமா ப்ரோ, காமெடி பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. லேக் ஆகுற மாதிரிலாம் இல்ல ப்ரோ. எல்லா காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் இருக்கு. சூப்பரா ஒர்க் அவுட் இருக்கு ப்ரோ. ஆனந்த்ராஜ்லாம் அவரெல்லாம் குறை சொல்ல முடியாது ப்ரோ. அவரெல்லாம் எப்போதுமே பண்ற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காரு. அவங்கெல்லாம் அதுக்கு மேல பண்ணிருக்காங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். தேங்க்ஸ். படம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் ரசிச்சு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. வைப் ஓகே. அவங்க நல்லா பேர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரெண்டு பேரும் நல்லா ஒர்க் அவுட்லாம் காமெடி நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகுது ப்ரோ. நல்லா செம்ம படம் ப்ரோ. நல்லா கிளாப் தடி சிரிக்கலாம். டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் ஆனந்த்ராஜா அவரு தான் பார்த்து நல்லா ஒரு வில்லனா பார்த்துட்டு போக நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பாட்டெலாம் கேட்கலாம். படம் லேக் இருந்துச்சு. லேக் எல்லாம் சொல்ல முடியாது. படம் லேக் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்க்கலாம். நல்ல படம் தான். ஃபேமிலியாக தான் படமே. நல்லா இருந்துச்சு. ஓகே. படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் தான் நான் பார்த்தேன். படம் நல்லா இருக்கு. மொட்டை ராஜேந்திரன் அப்புறம் வந்து இவர் ஆனந்த்ராஜ் இவங்களுடைய நகர்வு வந்து ஒரு புதுமையான முறையில் கொடுத்துருக்காங்க. பழைய காலத்து படம் மாதிரி தான் இருக்கும்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு. அந்த புதையல் எடுக்கிற அந்த மாதிரி அது வந்து ஒரு சுச்சுவேஷனால் அவங்க வந்து மாறுறாங்க. அவங்க ஒரு இடையில ஒரு பணத்தை தொலைச்சிடுற ஒரு விஷயமா ஆயிடுது. அந்த வில்லனுக்கு பயந்து வேற வழி இல்லை, நான் அதை மீட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன்றதுக்காக வந்து பணத்தை கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு கேங்ஸ்டாராக இவங்க மாறுறாங்க. அந்த கேங் டீம் தான் வந்து இந்த படத்தை வந்து நல்லா கொண்டு போயிருக்கு. இவர் மொட்டை ராஜேந்திரனும் இவர் ஆனந்த்ராஜ் நம்ம வில்லனாக தான் பார்த்துருப்போம். வில்லனா அவரை பார்த்தது ஒரு காமெடியாக ஒரு புதுமையான முறையில் அவர் காமிச்சிருக்காங்க. அவருடைய காமெடி நல்லா இருக்கு. பெருசா காமெடி கிடையாது. இல்லைங்க, காமெடினா வந்து போர் அடிக்காம வந்து மைண்டை வந்து ஆஃப் பண்ணி படத்தை எங்க அப்படின்ற மாதிரி இல்லாம ரன்னிங்ல கொண்டு போயிருக்காங்க. படம் வந்து ரொம்ப கேப் விட்டாலும் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டாலே வெறுப்பாயிடும். அப்புறம் நம்ம எழுந்து போயிடணுன்ற அளவுக்கு சில இது தோணும். அந்த மாதிரி இல்லாம வந்து இடையில வந்து ஆனந்த்ராஜும் இவர் மொட்டை ராஜேந்திரனும் அவங்களுடைய நகர்வு வந்து படத்தை வந்து மைண்ட் ஆஃப் பண்ணாம வந்து மைண்டை கொஞ்சம் ரன்னிங்ல காமெடி வந்து நல்லா இருக்கு. இவங்களுடைய நகர்வு நல்லா இருக்கு. படம் வந்து போர் அடிக்காம இருக்கு. பார்க்கலாம், எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை பரவாயில்லைங்க. அவங்கள வந்து பெருசா சொல்லிக்க முடியாது. நார்மலா காமிச்சிருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினியோட வந்து இந்த காமெடி ரோல் மொட்டை ராஜேந்திரனை அவர் ஆனந்த்ராஜ் இவங்க கூட இருக்கிற அந்த டீம் வந்து இவங்களுடைய நகர்வு தான் வந்து நம்ம வந்து ஒரு விறுவிறுப்பை காட்டுது. ஹீரோவும் ஹீரோயினியும் வந்து ஒரு நார்மலான ஒரு எல்லா படத்துலையும் காட்டுற மாதிரி ஒரு விஷயம். அவங்க கொஞ்சம் வந்து அவங்க ஒரு வேற விதமாக ஒரு நார்மலான முறையில் காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை பரவாயில்ல, எல்லாருடைய ரோலுமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வந்து ஒரு புதுமையான முறையில் ஆனந்த்ராஜ் கொடுத்துருக்கிற ரோல் தான் கொஞ்சம் எல்லாம் ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்துது. எல்லாரும் பார்க்கலாம் ஃபேமிலியோட. யாரு மோகன் குத்துக்கிறாரா? இப்போ அப்படியே பிடிச்சிக்கடா. இருங்கப்பா. இப்போ சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். சென்னை சிட்டி கேங்ஸ்டர், சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படத்தில் வைபவ் நடிச்சிருக்காரு, அப்புறம் அத்துலியா நடிச்சிருக்காங்க. அத்துலியோட கண்ணு வந்து அப்படியே பேசுதுங்க. அந்த கண்ணுக்காகவே பணங்களை வாரி இறைச்சி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட கண்ணு வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கு. படத்தில் வந்து ஆனந்த்ராஜ் நடிச்சிருக்காரு, மொட்டை ராஜேந்திரன் நடிச்சிருக்காரு, கிங்ஸ்லே நடிச்சிருக்காரு. கூல் சுரேஷ் மட்டும் நடிக்கல. மற்றபடி தமிழ்நாட்டில் எவ்வளோ உப்பு இல்லையா இல்லைப்பா, வக்கு இல்லையான்ற மாதிரி இருக்கு. ஏன் கூல் சுரேஷை கூப்பிட்டாங்க? ஏன் என்ன ஆக போகுது? எதுக்குள்ள வர? கேமராக்குள்ள வரவா, மைக்குக்குள்ள வரவா, படத்துக்குள்ள வரான். ஸோ இந்த படத்தில் வந்து காமெடி நிறைய இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேங்க்ல வந்து பணத்தை ராபரி பண்ணுற ஒரு சீன்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நல்லா தேட்டரில் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. படத்தின் இயக்குனர் விக்ரம் அவர்களுக்கும், அப்புறம் படத்தின் தயாரிப்பாளர் திரு மனோஜ் அவர்களுக்கும், படத்தின் இசையமைப்பாளர் இமான்
இமான் அவர்களோட சாங் எல்லா இடத்துலையும் நல்லா அவர்களோட கிளைமேக்ஸில் ஒரு ப்ரமோ சாங் ஒன்று வருது. அந்த சாங் வந்து ஏன் நிறையா என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சு அதை ஆட விடாமல் இருந்து பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த சாங் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாங்கு போடுறாங்க, எல்லாரும் எழுந்து போகாமல் அந்த சாங்கை நின்று பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த சாங்கு சூப்பராக இருக்குது. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த தயாரிப்பாளர் அடுத்து வந்து ரெட்டத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறார் போல. ஆமாம், அருண் விஜய். ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ரெட்டத்தலையை கூட எதுக்காக சொல்கிறேன், அந்த படம் முடிஞ்சிருச்சு, அந்த படத்துக்காச்சும் என்னை பயன்படுத்திருக்கலாம், அந்த படத்துலையும் பயன்படுத்தலை. ஸோ அந்த ரெட்டத்தலைக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு சென்னை சிட்டி கேங்ஸ்டர் என்னவா சூப்பரா இருக்குப்பா. இப்ப நான் பண்ணேன் பாத்தியா, அதை விட காமெடிலாம் நல்லா அருமையா இருக்கு. படம் பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு மேல பேசினா சாட்டை தான் பேசும். என்னது, ஆமாவா, மொட்டை ராஜேந்திரன் அவரு படம் ஃபுல்லா வராரு. அப்புறம் கிங்ஸ்லி அவர் படம் ஃபுல்லா வராரு. எல்லாரும் இதுல நடிச்சிருக்கவங்க எல்லாருமே 100 நாள் டேட்டு கொடுத்துருப்பாங்க போல. ஆமாப்பா, அந்த கண்ணு இருக்கு பாத்தியா, கண்ணு, அந்த கண்ணு இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க கோவப்பழம் அப்படிலாம், அதெல்லாம் இல்லை. இது வந்து குழிப்பணியார மாதிரி இருக்கு அத்துலியாவோட கண்ணு. அதான் குழிப்பணியார சுடம்ப பார்த்துருக்கீங்க. இந்த மாவு ஊத்துனதுக்கு அப்புறம் சுற்றி எண்ணெய் ஊற்றுவாங்க தெரியுமா, அப்போ அந்த குழிப்பணியாரம் மட்டும் தனியாக வந்து நிற்கும். அந்த மாதிரி அந்த அத்துலியாவோட கண்ணு அப்படியே தனியாக வந்து தெரியுது. அதனால படம் பார்க்குறதா இல்லை அத்துலியாவோட கண்ணை பார்க்குறதா அப்படின்னு தெரியல. பட் நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் படம் பார்க்கும்போது பார்த்துட்டு தான் இருப்பீங்க. சரிங்களா, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னவா என்னவா அதான் பார்த்தேன். நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? நான் வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, அது நல்லா இருக்கு. படம் பாருங்க, பாக்குறவங்க கண்ணுல தான் இருக்கு. என்னப்பா, ஆமாப்பா, ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு வந்து பார்க்கலாம், வயிற்றுல மாசமா இருக்கும்போது வந்து பார்க்கலாம், ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். சரிங்களா, ஆனா படமா பாருங்க, நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே.